வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, கனடா பாராளுமன்றத்தில் இமிக்ரேஷன் சம்பந்தமாக, அதாவது குடியேற்றவாசிகள், அதில் மிக முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதை விட டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாக காரசாரமான விவாதங்கள் அண்மைய அமர்வுகளில் இடம்பெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையில் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் சரமாரியான கேள்வி கணைகளை அரசு மீதும் இமிக்ரேஷன் அமைச்சர் மீதும் தொடுத்து வருகின்ற பொழுது இமிக்ரேஷன் அமைச்சர் அதற்கும் பதிலளித்து கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே பல பதிவுகளையும் பல கேள்விகள் பதில்கள் பற்றியான அப்டேட்டுகளையும் தந்திருக்கின்றோம். முதலே அந்த வகையில் கடைசியாகவும் ஒரு காரசாரமான விவாதம் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சம்பந்தமாகவும் மற்றும் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் கேள்வி கணைகளை தொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இப்போ இருக்கிற இமிக்ரேஷன் மினிஸ்டர் லியானா டயப் அம்மையார் அவர்கள் மிகவும் கொந்தளித்த நிலைமையிலும் கோபமான முறையிலும் எதிர்கட்சிகளுக்கு மிகவும் சளைக்காத முறையில் பதிலளித்திருக்கின்றார். என்ன விஷயம் என்றால், national students are vital to Canada. Just go ask any of our provinces and any of our institutions. So are our temporary foreign workers. They are essential to our agricultural center, to our fishing center, to many facets of our population. Having said that, we understand in this new government that we need a balanced system. And for that reason, we have lowered the number of permanent residents as well as temporary numbers. We understand how to balance and how to work efficiently with our system. Thank you. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது கனடாவுக்கு இன்றியமையாது. அது ஒரு அத்தியாவசியமானது. இது ஒரு குடியேற்றமான நாடு. இங்கே பல முன்னணி கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன. அவற்றுக்கு படிப்பதற்கும் அந்நிய சிலாவணியை ஈட்டுவதற்கும் இந்த சர்வதேச மாணவர்கள் இன்றியமையாத ஒன்றுதான் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். மிக காட்டமாக, கோபமாக. அதன் பின்னணியில் என்னென்னத்தை நெச்சுக்கொண்டு சொன்னார் தெரியாது. அது தேவைதான். ஆனால் அள்ளுகொள்ளையாக ஒரு இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்திலிருந்து இங்கு அதிகளவு மாணவர்கள் வந்திறங்கியதால் தான் இங்கே இருக்கிற சுதேசிகளும் பல்வேறு ஆக்களும் வேலையின்மை பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனைகள், வெவ்வேறு சமூக பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. ஆனால் அந்த பின்னணியிலேயும் இன்டர்நேஷனல் மாணவர்கள் தேவைதான், அவர்கள் அத்தியாவசியமானவர்கள் தான் என்று கருத்து கூறியிருப்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு குடியேற்ற நாடு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடு. இங்கே இன்டர்நேஷனல் மாணவர்கள் வரத்தான் வேண்டும். ஆனால் அதிலே எவ்வாறு அதை ரெகுலேட் பண்ணுறது என்பதிலேயும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதை செலுத்தும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதைவிட இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாகவும் மிக காட்டமாக பதிலளித்திருக்கிறார். எவ்வாறென்றால், இங்கே லோ ஸ்கில்லான ஒர்க்குகளுக்கு ஃபிஷிங், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், வெவ்வேறு துறைகளுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் அதிகம் தேவை. இங்கே இருக்கிற ஆட்களை வச்சுக்கொண்டு செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் இமிக்ரெண்ட், அதாவது அங்கே வெவ்வேறு நாடுகள், பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு நாடுகளில் இருந்தால் அவர்களை கொண்டு இங்கே இறக்கி வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. நாடுகளை அவர் குறிப்பிடவில்லை. இப்படி அந்த ஒர்க்கர்ஸுக்கு அந்த நாடுகளில் இருந்து வார குடியேற்றவாசிகள் தான் கடினமாக உழைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்தினோம். ஆகவே இரண்டும், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் மிக அத்தியாவசியம் என்றும், அதே நேரம் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் அறிமுகப்படுத்த லிபரல் கட்சி அதுவும் ஏன் தேவை என்பதையும் மிக கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் எதிர்கட்சிகளுக்கு பாராளுமன்றத்தில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு அவர்களுடைய கட்சிகள் ஆரவாரம் செய்தும் ஆதரவளித்திருக்கிறார்கள். பார்ப்போம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்றது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றுதான். ஆனால் அது அள்ளுகொள்ளியாக ஒரு நாட்டிலே, அதுவும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு இடத்திலே மட்டும் குழுமி இருப்பதனால் வேலையின்மை பிரச்சனைகள் பற்றியும் கவனம் செலுத்துவது சால சிறந்தது. அதைவிட டெம்பரரி ஒர்க்கர்ஸை அழைக்கின்ற பொழுது அவர்கள் எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு காலங்களுக்கு அமர்த்தப்படுகிறார்கள் என்பதும் தெரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் பல விசாக்களில் பல பேர் ஒரு இடத்திலே செறிவாக வாழ்ந்ததனால் வாழ்க்கை பிரச்சனைகள், வாழ்க்கை சுமைகள், வேலையற்ற பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் வந்ததுதான் இவ்வளவு எதிர்கட்சியினுடைய கேள்விக்கும் ஆக்ரோஷத்துக்கும் ஆன காரணங்கள். பார்ப்போம் இனிவரும் காலங்களில் இந்த சர்வதேச மாணவர்கள், மற்றது டெம்பரரி ஒர்க்கர்ஸ், மற்றது ஒர்க் பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற விஷயங்கள், வேறு விசாக்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கதையோடு கதையாக 5 மில்லியன், சுமார் 50 லட்சம் விசாக்கள் அது ஒர்க் பெர்மிட்டோ ஸ்டூடெண்ட் விசாவோ என்ன கேட்டகரி விசாவாக இருக்கலும் 5 மில்லியன் விசாக்கள் இந்த 2025க்குள்ள காலாவதியாக போகுது. அவர்களை எப்படி இனம் கண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்பது இனித்தான்
தெரிய வரப்போகின்றது. ஆகவே புதிய புதிய தகவல்களை அறிவதற்கு தொடர்பில் இருங்கள். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.